வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அன்பர்களே, கந்தர் அனுபூதி 26வது பாடலை உங்களோடு பேசவிருக்கிறோம். ஆதாரம் இலேன் அருள் பெறவே, நீதான் ஒரு சற்று நினைந்திலையோ, வேத ஆகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. இது பாடல். முதல் 2 வரி அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். ஆதாரம் இலேன் அருள் பெறவே. முருகப்பெருமானே, உனது அருளினை பெறுவதற்கு என்னிடத்திலே என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் இல்லை. நான் தகுதி உடையவனா? தகுதி இல்லை. ஆதாரம் இலேன் அருள் பெறவே. சரி, அப்படி இல்லை, நீதான் ஒரு சற்று நினைந்திலையோ? இப்படி நம்முடைய பக்தன், நம்முடைய அடியார் ஒருவன் அருள் பெறாது எந்த ஆதாரமும் இல்லாது இருக்கிறானே, இவனுக்கு அருள வேண்டுமே என்று நீ முருகப்பெருமானே நினைக்கலை ஐயா. அடுத்த 2 வரியிலே முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார். எத்தகு உயர்வான ஆற்றலை கொண்ட முருகப்பெருமான் என்னை பற்றி நினைக்கவில்லையே, ஒரு சற்று நினைந்திலையே, ஒரு சற்று நினைந்திலையே நீதான். வேத ஆகம ஞான வினோத மனோதீதா, இத்தகு பெருமைகளையும் ஆற்றலையும் கொண்டவனே, தேவலோக தலைவனே, நீ எனக்கு அருள வேண்டாமா? இதுதான் இந்த 4 வரியிலே அருணகிரிநாதர் சொல்லி இருக்கின்ற பொருள். அருணகிரிநாதர் நமக்காக சொல்லி இருக்கிறார், நமக்காக பாடியிருக்கிறார். இறைவனுடைய அருளினை பெற வேண்டும். அதற்கேற்ப நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளுக்கு நாம் உரியவர்களாக ஆக வேண்டும். இறை அருள் பெற வேண்டும். முருகப்பெருமானுடைய அருள் பெற வேண்டும். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, மனமே மனமே. அந்த நிலைக்கு நாம் ஆளாக வேண்டும். இறை அருள் உண்டு, முருகப்பெருமான் அருள் உண்டு என்ற நம்பிக்கை நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும், படர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு நம்மை நாம் ஆதாரம் கொண்டவர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும், தகுதி உடையவர்களாக உயர்த்த வேண்டும். அது எப்படி? நான் ஒரு பாடல் சொல்லுகிறேன், ராமலிங்க அடிகளார் கொடுத்தது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே. இது ஒரு நிலை, நம்மை உருவாக்கி கொள்ளுகின்ற நிலை. இறை அருளுக்கு, முருகப்பெருமானுடைய அருள் பெறுவதற்கு நம்மை உருவாக்கி கொள்கின்ற நிலை. திருவாசகத்திலிருந்து ஒன்று சொல்லுகிறேன். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்கழற்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். இது அடுத்த நிலை. நம்மை இறையருளுக்கு ஏற்ப, இறையருள் பெறுவதற்கேற்ப நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன் திருவாசகத்திலே, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நம்மை உயர்த்தி கொள்ளுதல்.
அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே, நம்மை நாம் இறையருளுக்கேற்ப உயர்த்தி கொள்ளுதல். அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே, இறையருளுக்கு ஏற்ப, முருகப்பெருமானுடைய அருளுக்கு ஏற்ப அருள் வேண்டி நம்மை நாம் உருவாக்கி கொள்ளுதல். காசு இருந்தால் பண்டங்களை வாங்குவது போல பக்தி நெறிகளை, ஞான நெறிகளை நாம் நம்முள் வளர்த்து கொண்டால் இறையருளுக்கு நாம் உரியவர்களாக ஆகிவிடுகிறோம். இதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. ஆதாரம் இலேன் என்று நாம் சொல்லக்கூடாது. ஆதாரங்களை, இறை அருள் பெறுவதற்கான ஆதாரங்களை, முருகப்பெருமான் திருவடியை போற்றி பாடி முருகப்பெருமானுடைய அருளினை பெறுவதற்கான ஆதாரங்களை நாம் நமக்குள் உருவாக்கி வளர்த்து கொள்ள வேண்டும். மிடி என்றொரு பாவி வெளிப்படினே, ஐயா வறுமை என்று ஒரு கொடுமையான நோய் வருகின்ற பொழுது எல்லாம் நான் இழக்கின்றேன், என்னை காப்பாய், முருகன் காப்பான். அருள் பல இடங்களிலே நாம் பேசியிருக்கிறோம். முருகனுடைய அருள் பற்றி பல இடங்களிலே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ முருகனுடைய அருளனை பெறுவதற்கு பக்தர்களாகிய நாம், அடியார்களாகிய நாம் நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதாரம் இலேன் அருளை பெறவே நாம் முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். அதற்கேற்ப நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நீதான் ஒரு சற்று நினைக்கலையே நிச்சயம் நினைப்பார். முருகா என்று ஒரு கால் நினைக்கின், உங்களுக்கு தெரியுமல்லவா, நிச்சயம் நினைப்பார். முருகா, கந்தா, கதிர்வேளா நினைத்தாலே நிச்சயம் நம்மை பற்றி நினைத்து இறைவன் அருள் புரிவார். தேவர்களை காத்த தேவலோக நாயகன், சுரபூபதி, சுரலோக சிகாமணி நமக்கு அருள் புரியாமலாயிருந்து விடுவார். அதற்காகத்தான் முருகப்பெருமானின் அருள் வேண்டி உள்ளம் உருகி, என்பு உருகி நாம் முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு சரணடைகின்றோம். வேத ஆகம ஞான வினோத மனோதிதா, மனங்களை கடந்தவன். நம்முடைய அறிவினால் முருகப்பெருமானை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனங்களையெல்லாம் கடந்து இருக்கிறவன். நாம் முருகப்பெருமானது திருவடிகளை உள்ளம் உருகி வணங்குகின்ற பொழுது நம்முடைய மனதிலே வந்து அமர்வார். அதான் இந்த திருப்புகளில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த திருப்புகளில் அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியா நெஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நினைந்து நான் அருள் பெறுவேனோ. அங்கே திருப்புகள் அருள் பெறுவேனோ அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. உபதேச மந்திர பொருளாலே உனை நினைந்து. முருகப்பெருமானை நாம் உளமாற நினைக்க வேண்டும், உள்ளம் உருகி நினைக்க வேண்டும், என்பு உருக நினைக்க வேண்டும். உள்ளத்து இருளை நீக்கி முருகப்பெருமானது முழுமையான அருளாற்றலை நாம் உள்ளத்திலே நிரப்பிக்கொள்ள வேண்டும். இதற்கு கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் தொடர்ந்து படித்து முருகனுடைய அருளுக்கு நாம் என்றும் உரியவர்களாக இருப்போம். முருகன் அருள் அனைவருக்கும் உண்டு. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.